நன்றி. அன்பளிப்பு செய்த அன்பு இளைஞர்களுக்கு முத்துரையர் இளைஞர் பேரை சார்பாக அன்பளிப்பு சற்று அன்பு இதே உள்ளத்திற்கு எங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. ஆமா குழந்தைங்களா என்னுடைய மாமனை நான் லவ்ஸ் பண்ண போறேன். இந்த வருஷமாச்சு மாத்து வெளுத்து போச்சு. சம்பளத்தை வாங்கி இதுலயே ஆமா அப்படியே சம்பாதிச்சு போறியா நீ புடி மாமா நான் லவ் பண்ண போறேன். யார் எங்க எதை பிடிச்சு சொல்ற நீ புடி மாமா நான் பாவா கூட வந்துறேன். வாய கலர்றியே ராமதாஸ் இருக்கட்டும். இருந்தாலும் எப்படி இருக்குன்னா ஆடை முழுதும் நினைய நினைய மழை அடிக்குது நெஞ்சில் ஆசை வெளியில மழைய வெளிய மழை அடிக்குது. தோழி ஒருத்தி இருக்கா அவ Thank you.
நாட்டு முட்டையாச்சு நல்லா இருக்கிற தீட்டிட்டு வாங்க. அப்புறம் ராமதாஸ் மாமா, சௌகரியம்மா சௌகரியம்மா நீ மாலையை போட்டுக்கிட்டு என்னத்துக்கிட்டே ஆள போற? 6 மணி வரைக்கும் எல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு. பைச்சட்டுக்காரர் என்ன விரும்பாண்டி மாதிரி மீசிய வச்சிருக்கிய, தகத்துருவ போல இருக்கிய. ஆமா காட்டி இந்த வரைக்கும் தெலுங்குல வடிக்கிற அது நல்லா இருக்கு. இடத்துல வார்த்தை ராசா மண்டை சைஸ் ஒரே மாதிரி இருக்கப்பா. அடி அத்தடி வளரும் பல்ல, நீ இன்னும் வளரணும்பா. இன்னும் பத்தாது காணாது ராசா உனக்கு. அத்தடி ஆத்து அதை நம்பி ஏமாந்துறாத. அம்மன் சொல்லிக்கு பிரயோஜனம் முண்டை. உன் வேடிக்கைல என்ன வாழுது அது இங்க வாழ்ந்து நடக்குது. தேவ மசூல் இல்லாம வேடிக்கை வர்றது தப்பு. காவலுக்கு போறோம், ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் ஒழுக்கம் போடுவீங்க. அடி அத்தடி என் முதுக பாத்தீங்களா? ஆத்தா சரியான பிளாட். ஒரு சென்ட் 2 லட்சம் ரூபாய்க்கு போகிற பிளாட். சென்ட் 12 லட்சம் உண்ட. 2 லட்சம் இறந்துருங்க. ஒழுத்து பூட்டி அத்தனை பார்த்துக்க. இன்னும் சும்மா இருக்காதுயா. நீ நெஞ்சிலான மயிர் மோசத்தை பார்த்த சும்மா இருப்ப. அவன் வயிற்றுச்சு அவளோட நெஞ்சில மசில் மோசம்னா ஸ்ட்ராங்கான கும்பலை. ஆனால் அடிவிடாத கும்பலையா இருக்க. வயிற்றுல பாருங்க பிள்ளை போடு தெரியுதா? என்ன பார்த்தா பிள்ளை பத்த கும்பலை இருக்குது. சுண்டி பாருங்க எப்படி தெரியும். நீங்க வேற கான்ஸ்டபிளோட நீ நல்லா இருக்கு. என்னத்துக்கு என்னத்துக்கு ராசா? ஆத்துல தண்ணி போனாலும் நாய் நக்கித்தானே குடிக்கணும். அப்ப கிராஸா நீ? கிராஸ்ல முடிச்சு இதே நாடகத்துக்கு வந்தது பாதி பேர் அப்படித்தான் போயிட்டாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்போ யார் யார் காட்டுக்குள்ள காவலுக்கு வரைய கை தூக்குமாப்போ? இத்தனை பேரா வேணா 100 நாள் விழா பாக்குறேன் பேர் வருங்க. தெரியாதா ஒரு ஆள் வாங்கப்பா கிளம்பிட்ட பையலா புள்ள ஓய பேக்கிற சட்டா வந்தா எதுக்கு பல்லு உனசு பல்லு சட்டை கழட்டி வச்சுட்டு இங்கே நக்கி திருவிய. பரவாயில்ல இங்கிட்டு பொம்பளையில உட்காந்துருக்கிய. பத்திர முட்டை வீட்டுக்கு போனே உங்க புருஷங்களை கூட்டி இங்கிட்டு கிளம்பிடுவேன். ஆமா நாங்க காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். அதனால தோழி ஒருத்தி வர்றேன்னு இருக்கா. அவ எப்படி இருப்பான்னு தெரியல. அழகா என்னடி செல்லக்குட்டி அங்க இருந்து இங்க வர்றிய தெரியலையா? 3 போக்கஸ் கட்டிமா உனக்கு தெரியல? தெரியா உட்காரு. அழகா இருக்கு கிடைக்கிறீங்களா? அழகின் ரகசியம் என்னவோ ஒரு மசரும் இல்ல. நீ எப்படி சொல்ற பொசுக்குற? நீ வச்சிருக்க 350 ஒட்டுமே இருந்து நான் வச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்து பின்னாடி சொல்லவில்லை, முன்னாடி சொல்கிறேன். ஏய் என்ன பாத்தியா? பாத்துட்டேன். கொண்டைய பாத்தாடி பார்த்தா எனக்கு கொண்டையும் கொண்டு இருந்துச்சுனா வித்தியாசமே இல்லாம இருக்கேன். ஆனா இங்க இருந்தாலும் உங்களுக்கு கேட்கவா? உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் என்ன? அங்க இருந்து சும்மா கிடக்குது இங்க இல்லாம இருந்து. எப்பயுமே இருக்கிறத இல்லாத மாதிரி தான் காட்டிக்கணும். இருக்குன்னு
சொல்லிடுவாங்க. என்னடி அப்படிலாம் பண்ணக்கூடாது நீ. அப்படி இல்லடி, என்ன பொது சொத்து, அது ஆண்டவன் கொடுத்த சொத்து, ஆளுக்கு 4 குத்து போடுவேன். உடனே குத்திட்டு போட்டோம். என்ன எடுத்துக்கிறியா? அப்பா கிட்ட போனியா? நான் ஒரு காலத்துல வயசான ஆளுகிட்ட பண்ணி இளவட்டத்துல போயிட்டா மட்டும் இது பண்ணிடுவேன். ஆத்தடி உனக்கு என்னவா? என்ன உங்களை கொண்டுட்டு என்னடி? அப்பா கிட்ட போனியா? நீ போனியா? நான் போனேன். எப்படி மாத்திரடி போட்டுருப்பாரு? ஏய் மூச்சிய பாரு, விஷயங்களை கேட்கறதுக்காக போனேன். நீ அவர்கிட்ட போனியா? ஆமா. நீ யார்கிட்ட போன? நீ பொம்பளை பிள்ளை தானே? ஆமா. நானும் பொம்பளை பிள்ளை தான். நீ பொம்பளையா? 2 பேர்ல யாருங்க பொம்பளை மாதிரி இருக்கான்? நீதான் பொம்பளை பிள்ளை மாதிரி அழகா இருக்கு. அதுதாண்டி வேணும் தெரியுமா? எந்த கெட்ட போடுமோ அப்படி மாறிடணும். நீ பொம்பளை வேஷம் போடுறதெல்லாம் முக்கியம் கிடையாது, இதோட பின்னாடி போயிடாத. எதுக்கு? அவ்வளவுதான் இருக்கட்டும். அப்பா கிட்ட போனியா? எதுவும் சொன்னாரா அவன்கிட்ட? சொன்னாரு. ஏன் கவலையா இருக்க? இல்ல பொம்பளை வேஷம் போட்டு பின்னாடி ஓகுறாண்டியே, உனக்கு என்ன அனுபவம் பேசுதா? பிரச்சனை இல்ல. அனுபவம் எதுவும் பேசுதா? இல்ல இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு தீட்டு போற மாதிரி உனக்கு தீட்டு போயிருவாங்க. அப்புறம் தூக்கிட்டு போய் என்னடி இருக்குது? அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்த்தானா அவனே கிளம்பிடுவான். முண்டை ஒன்றுக்காக முண்டன்னு சரி என்ன இருக்கு? சரி, அப்பா கிட்ட போய் நீயும் பொம்பளை தான், நானும் பொம்பளை தான். அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் செய்யறதெல்லாம் செய்வியா? என்ன செய்ய போற நீ? அடியாப்பா முண்டத்து இல்ல, உண்மையிலே சொல்றேன். அந்த பக்கம் இருக்கிறது என் பவுடர் துண்டு, இந்த பக்கம் இருக்கிறது உன் பவுடர் துண்டு. நான் என்ன துண்டாவை வச்சுட்டு வந்திருக்கேன். எங்க மாதவட்ட ஈத்தரை சுருக்கி அடிச்சா பாரு. நான் 2 பக்கத்துல அடிக்கிறேன். அடியே வா. ஏய், தங்கச்சி இல்லையா? தங்கச்சி நக்கிப்புல தங்கச்சி இருந்தாங்க. அப்பா கிட்ட நான் போய் விஷயம் கேட்டேன்னா ஒன்னெல்லாம் கட்டி போறவே 3 நாளே மோந்தாத்துல கட்டி விட்டுருவாங்க. ஏய், உன் புருஷனை தானே கட்டவே போறேன். என் புருஷனை கட்டாத கிண்டி எடுத்துருவேன். இப்போதைக்கு நம்ம ஐச்செடுக்காத கணக்கு பண்ணிருக்கோம். ஆமணி பாரு ஒன்னொன்னு இந்த நீ எதுக்கு போற உண்மையில மைசெட் தரேன்னு சொல்ற? ஏய் நான் வாய் வச்சு அப்படி ஏத்துவாரு. வாய் எதுல போய் வாய வைக்க போற? மைக்கவே அப்பா கிட்ட போய் கேட்டியா? எதுவும் கேட்டேன். அப்பா எல்லாரையும் கண்ணு கட்டுமா காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லி இருக்காரு. ஆமா. போக மாட்டேன். நீ ஒத்தையில உன்னை நான் அனுப்ப மாட்டோம். நீ போனா அந்த காடு விளக்குமா? நீ போன காடு சும்மா இருக்க. நம்ம 2 பேரும் போனாலும் விளக்காதுன்னு வள்ளியம்மா வந்துட்டாங்க. நீ வள்ளியம்மாளா? அவங்கள பார்த்தது இல்லையே. ஐயோ கொனட்டாவை எரிச்ச மசுரா ஒரு கொனட்டத்தை வந்து கொடுக்குற சரி. வள்ளியம்மா நீ பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லையே. நீ வேலைக்கு புதுசு இல்ல. நான் அப்பால இருக்கேன், அம்மா கூட இருக்கேன். இப்பதானே வந்திருக்க. அதனால நான் அம்மாவை கூப்பிட்டு உன்னை அறிமுகப்படுத்துறேன். நீ ஓரமா இல்ல ஓரமா போய் நில்லுங்க. நிக்கவா? பரவாயில்ல, நீ அழகா தாண்டி இருக்க. வள்ளியம்மா கூட வர்ற நீயே எப்படி இருக்கனா? அம்மா அழகாத்தான் இருக்காங்க. அம்மா எவ்வளவு அழகு தெரியுமா? அவங்க வந்தோன்னா பாரு எப்படி இருப்பாங்க. என்னை அவங்க கிட்ட சொல்லி ஒரு மேல இடத்துல வேலை வாங்கி கொடுப்பி. உனக்கு உன்னை மேல ஏத்தல நானு. அதாவது மேல இடத்துக்கு ஏற்றி உன்னை என்ன நிலைமைக்கு ஆக்குறேன்னு மட்டும் பாரு. மேல ஏத்த நம்ம தானே. என்ன வேலை? நாளைக்கு நீ குளிச்சிருவேன். நீ கட்டிக்க கூட தூங்கிடுவேன். முண்டை ஒண்ணு ஏன் விடுவேன் பாரு. யாரே அக்கா நீனு ராமதாஸ் ஒண்ணு என்ன சொல்ற? மூடிய மூந்தாதான் படுக்க முடியும். இந்த பிள்ளைகிட்ட கேட்டு பாரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏய் அவரை பத்தி ஒரு தெரியாதா? தமிழ்நாடு அவர் பேரை பாத்தியா? ராமதாஸ். இது வரைக்கும் யாருக்குமே செஞ்சது இல்லை. நீங்க 2 பேரும் வாங்க. போதும் 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 செஞ்சு அப்ப நான் ஓரமா ஓரமா நிக்கிறேன். ஏய் நல்ல முறையா சொல்லி குழந்தைய பயமுறுத்தி விட்டுறாத. ஓரமா போயிட்டு இருக்கோம். பசிக்கிறாங்க சொல்லலாம். அந்த பாடுறது பழைய தண்ணியே வரும். இருக்கிற நீங்க பயன்பட மாட்டேன். ஏன் மேடம் இங்க மட்டும்தான் அடிப்பீங்களா? வேற எங்க வேணாலும் அடிப்பேன். சொல்லி பாரு. வேணாம்.
வாழணும். அப்பா நன்றிம்மா. அப்பா எல்லாரும் எந்த கட்டமா காட்டுக்கு போக சொன்னாரா இல்லையா? புதிதா யாரையோ வேலைக்காக சேர்த்திருக்காரு. அவதான் இவ எதை காணாமே காண திடீர்னு முன்னெல்லாம் மறைச்சிட்டா. இது ஆளு காணாம. என்னடி இவதான் அவளாடி? என்னம்மா நல்லா இருக்கணும், தீர்காயிலா இருக்கணும், இதே மாதிரி எப்பொழுதும் பேரும் புகழோடு விளங்கணும். அதுக்கு முருகனை நான் வேண்டிக்கிறேன். சரி, அப்படி திரும்ப அதே முருகன்ட்ட கொஞ்சம் சொல்லிக்குமா? என்ன சொல்ல? இந்த சென்னைய பறக்க சொல்லுமா? இதெல்லாம் சொன்னையா? ஏன்டி திரும்படி பார்ப்போம். கும்பலையெல்லாம் தோத்து போன முடவை கட்டுறதுல என்ன இது முதுகெல்லாம் இப்படி இறக்கி வச்சு நெல்லுக்காய போற காலம்மா. அம்மா சொல்லவா? சொல்லுங்கம்மா. ரொம்ப அழகா இருக்கு. வெக்கம் வருதா? ஐயோ, நீ வெக்கப்பட்டா எனக்கு வெக்கம் வருது. அடியே ரொம்ப அழகா இருக்க. ஆமா, தக்க தக்க தக்கன்னு இருக்க. இப்படி அழகா இருக்கியே, உனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? தங்கராணிம்மா. தங்கராணி? எவ்வளவு ஒற்றுமை பத்தியாடி. உன் பேரு தங்கராணி, நீங்களும் வைரமங்க. அப்ப நானும் இது தகர தப்ப. நீ தங்கோட வயிறு இவ தகரோன்னு எப்படி சொல்ற? நானும் தங்கச்சி வத்து பார்த்து கடந்து போயிடுறாங்க. ஏய், ஏண்டி உங்களுக்கு பொறாமமா? எப்படியாவது அடிச்சு வீட்டை குழப்பம்னு வாக்குறான். சரி இருக்கட்டும். அம்மா போய் சந்திச்சியா? அம்மா என்ன சொன்னாங்க? அப்பா சூடு குடிச்சுன்னு பெரியாசத்துக்கு போயிருக்காங்க. ஏய், அப்பா நான் வரைவரையும் காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னேன். நீ இதற்கு முன்பாக காட்டிற்குள் சென்றாயா? இல்லையம்மா, இல்லை. ரொம்ப பயமா இருக்குமா? பொய் சொல்லாத. நேற்று தானே ஒருத்தனை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போனேன். அது ரூமுக்கு தான் போனேன். இல்லைங்க, காட்டுக்குள்ள போறது தப்பு. ஏன் பெரியவங்களுக்கு தெரியாம எங்கேயும் போகக்கூடாது. ஏய், சரி, நம்ம இப்ப காட்டுக்குள்ள போக போறோம். காட்டுக்குள்ள போறதுக்கு எல்லாரும் ஆயுதமாங்க. தேவையான பொருட்கள் இருக்கு. அம்மா, நீங்க பயப்படாதீங்க. ஏண்டி? நான் போய் பேட்டை கட்ட எடுத்து வந்துடுறேன். ஏன்? அவன் அடிக்க முடியும். ரைட்டு. அடியே, காடு ரொம்ப இருட்டா இருக்கு. நீங்க என்னம்மா நிறைய மிருகம்லாம் இருக்கும். காட்டுக்குள்ள ஏன் பயப்படுறீங்க? ஏண்டி? முன்னால 3 கரடி வந்துச்சு. கரடியா? ஆத்தாடி, என்ன பண்ண? அப்படின்ட்டு பயந்துருச்சு. பண்ணா எல்லாரும் பயந்துருவோம். ஏய், நீ பொம்பளை தானா? இப்படி போட்டு தெரியல. போனது இப்படி இடுப்பெல்லாம் தெரியறதுக்கா புடவை கட்டியிருக்க? நாங்களே எப்படி போட்டிருக்கோம். இல்லம்மா, பெண்ணென்றால் அச்சம், மடம், ஞானம், பைப்பெல்லாம் இருக்கிறது. அந்த பயிர்மை காட்டி விடாதீர்கள். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா, இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா எப்படி நடந்துக்கணுமோ அது இந்த மாதிரி நடந்துக்கணும். சரிங்கம்மா. யார்கிட்ட நிக்கிறோம், என்ன பேசுறோன்றத மண்டையில ஞாபகம் வச்சுக்கோ. அறியா பிள்ளை தானே. அறியா பிள்ளை, அறியா பிள்ளை. அடிக்காதீங்கம்மா, இறங்கிற போகுது. ஏய், அப்பா, என்னடி இப்படி கொண்டுட்ட? கொண்டுட்டுனா தானே டேய், உன்னை பார்த்து ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்னம்மா? கொரட்டி குழம்பு வச்சாலா? அதை சொல்லி அம்மா இறக்கி வச்சாளா? உங்களுக்குலாம் தெரியுமாடி? தெரியும்மா. அது என்ன கொரட்டி வச்ச குழம்பு? கொரட்டி வைக்கிற குழம்பு ஒரே ஒரு குழம்பு. எனக்கு தெரியும். அதை கொதிக்காம இறக்குறது ஒரே ஒரு குழம்பு. ஆமா. ரசம். கொதிக்க வச்சா என்ன ஆகும்? ரசம் மட்டும் கொதிச்சுச்சுன்னா கடுக்கும். ஏண்டி? கடுக்கும்மா. அப்பா, கடுக்கும். பிரிச்சு சொல்லடி. நீங்க அழகா இருக்கீங்கம்மா. நானா? ஏய், உங்க நகையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிட்டு இதெல்லாம் எங்க வாங்கினேன் தெரியுமா? எங்க வாங்குறது? உண்மையாவே தங்கம் இல்ல வாங்கி வாங்கினேன். அப்படியா? நான் அழிதா சொன்னதுலாம் இப்படி இழுத்து பூச்சுண்டைக்கு உங்க நகையை பார்த்தா அடியே அம்மா. நான் இது கடையில் எடுத்தேன். நீ எங்க எடுத்த? நீங்க கடையில் எடுத்தீங்க. ஆமா. நான் கடைக்காரன் திரும்பி இருக்கப்ப எடுத்தேன். அடி பாவி, களவாண்டுக்கா போய். அவன் அதான் இந்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு வச்சு உன்னைய வந்து பாத்துருப்பாங்க. உங்க கடையில சிசிடிவி கேமரா வச்சிருந்தாங்க. என்ன பண்ண? நான் கேமரா மறைச்சிட்டேன். கேமரா விட்டுதானே ஆகுமா? அதோட அது என்னத்துக்கு ஆகுது? கடை எடுத்து முடிச்ச முடியாது. ஏய், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமணங்கள அழகா இருக்கு. நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கொண்டையில பூவெல்லாம் வச்சிருக்கேன். ஆமாம்மா. இல்ல நடக்கா. அடியே, உங்களுக்கு ஊர்தான் நீ இருக்குது. ரொம்ப அழகா அபிநயம் பிடிக்கிற. அம்மா. நான் இப்ப பாட்டு பாடுவேன். நீ இந்த பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கும். அம்மா, நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லேன். நீங்க எந்த பாட்டு பாடினாலும் என்ன பாட்டு பாடணும்? அதற்கு நான் சரியான அபிநயம் கொடுப்பேன். ஆமா. ஒருவேளை நாட்டியம் கத்துட்டு இருக்கியோ? ஆத்தாடி. பரதநாட்டியமா? நான் பதறமாட்டியா? எங்க பரதநாட்டியம் ரீதியா ஒரு வணக்கம் வைக்கலாம். என்ன வாதம் பாருங்க. ஓடியா?
பூமலர்ந்து குலுங்குதடி. அண்ணா ஏய் குறைச்சு பண்ணு ரொம்ப குறிஞ்சியிலே அடியே அம்மா எப்பேற்பட்ட வேலை தெரியுமா? நீ ஒழுங்கா இல்ல உன்னை பதவி நீக்கம் செய்து விடுவேன். புரிகிறதா? பதவி நீக்கமா? வேலை விட்டு தூக்கிறேன்னு சொல்ல வரேன். பெரிய கலெக்டர் வேலை. ஏய் காட்டுக்குள்ள லோலோட வத்தமா? லோலோட இல்ல ஆளோட. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? ஏமா ஏற்கனவே மதுரை மாவட்டத்தோட ஆட்சியாளர் பேர் சொல்லுவாங்க. தெரியுமா? தெரியாது. ஆனா தங்கராஜின்னு சொன்னா எல்லா மாவட்டத்துக்கும் தெரியும். எப்படி தெரியும்? இந்த தொழில் மூலமா தாண்டி தெரியும். ஆமாம்மா. அவங்க புண்ணியம் தான். கலைஞர்களை பிறக்கிறதுக்குலாம் கடவுளுடைய அனுகிரகம் வேணும். புரியுதா? அது நீங்க எல்லாம் இப்படி பொம்பளை மாதிரி சொல்லிட்டு இதே அதுக்கெல்லாம் என்ன காரணம் கிடையாது. இவ மத்தியில மாட்டிட்டு முடிக்கிறேன். எல்லா கலைஞர்களோட அருள். புரியுதா? கலைஞர்களுக்கு நான் தேங்காய் வாங்கி உடைக்கிறேன். மண்டையில உடைச்சுக்கோங்க மண்டையில. சரி இருக்கட்டும். அடியே உள்ளத்தை கொள்ளை கொண்ட கல்வரியா? உள்ளத்தை கொள்ளை கொள்ள இல்லையா யாரும்? நானும் உள்ளதை கலந்து வச்சிருவேன். ஏய் அந்த உள்ளத்தை அல்ல, உள்ளத்திற்குள் இருக்கும் உள்ளத்தை ஒரே ஒருவர்தான். அடியே நீ யாரையாவது காதலி இப்ப நீ காதலிக்கிற காதலிக்கிறவரை காதலை எப்படி சொல்லுவேன்? சுத்தி வளர்த்து சொல்ல மாட்டேன். புடிச்சிருச்சா நேரம் வேணா ரூமுக்கு கூட்டி போயிருக்கேன். பெண்ணுன்னா ஒரு அச்சம்
வருஷம் மனம் நானும் பயிற்று. அப்படியா? ஒரு வெக்கம் வரணும், அத்தான் தயக்கம் வரணும். அத்தான் ஏய் நான் உங்களை விரும்புகிறேன். ஐயோ, வாய் வெட்டி பிடிக்கும். விரும்புகிறேன். அடே நீ போன அவர்கிட்ட கேக்குறேன். சொல்லுங்கம்மா. நீ யாரையாவது காதலிக்கிறியா? சொல்ல போய் செத்துறீங்க. நீ சாதாம இரு. அது போதும். ஏய் ஏன் நீ சொல்லு, யாரையாவது காதலி? அண்ணன் வீரத்தேவனை தாம்மா காதலிக்கிறேன். வீரத்தவன் அவனையா? ஆமா. அவனை காதலிக்கிறியா? ஆமாம்மா. அவன் உனக்கு வேணாம். வேணாம். அது அத்து. வீரத்தமிழா. ஐயோ ஐயோ. ஏண்டி? அவதாண்டி உனக்கு வேணாண்டி. அவன் நல்லவன் கிடையாது. ஏய், யாரை பார்த்து என்ன நீ சொல்ற? வீரத்தமிழ் மோசம். ஏய், எனக்கு அவங்களதான் பிடிச்சிருக்கு. அவன் ஆக்க மாட்டான் ஒன்னே மாசம். ஏய், ஓடி ஊரை கட்டவளே. ஐயோ ஐயோ முன்னாடி சும்மா தூங்கி தாண்டி கிடத்தியா? அப்படி என் புருஷனை நோக்கத்து வச்சிருக்கியா நீ? ஆ, உன் புடிச்ச பெரிய ஆளாளைய யார் நீ பெரிய பேரழகி. போடி ஊரை கட்டவளே, போடி. விளக்கமாறு பிச்சு மாட்டேன். பிஞ்சு பிஞ்சு அவனை வெட்டி அவனுக்கு யாரை பார்த்து என்ன சொல்ற? ஆ, சரி, என் புருஷன் வெக்கமா இல்ல? பெட்டிக்கு ஆசைப்பட்டு பெட்டிக்கார வச்சிருந்தா நீங்க ஓடி இவள போடி. என்னடி ஊரே தெரியுது, என்னடி படி வச்சீங்க? என்னடி பண்ண? ஊரே வெடிக்க வந்ததா? சரி இருக்கட்டும். சரி சண்டைலாம் விட்டுங்கப்பா, சண்டைலாம் போட்டு கூடாது. நம்ம எல்லாம் சமாதானமா ஒற்றுமையா இருக்கணும். நான் ஒருத்தர் மனசுல காதலிக்கிறேன். நீங்களுமா நீங்க வேணா நாய் பேயெல்லாம் காதலிக்கிறேன். நான் காதலிச்சா என்ன தப்பு? நாய் பேய் இந்த சொல்றியா? சரி இருக்கட்டும். அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படிமா இருப்பாரு? வெக்கமா இருக்கு சொன்னமா. கவலைப்படாதீங்கம்மா. ஏண்டி? இந்த காட்டுக்குள்ள காவலுக்கு நீங்க வந்தீங்க. ஆமா. நாங்க தானே வந்தோம். சரி இடம் தோடு எப்படின்னு பார்த்து உங்களை வர சொன்னோம். அதனால அதே போல உங்க காதலன்னு கிட்ட அனுப்புங்க. உன்னை கொண்டே முடியாதோ? புரியல. வேற எதுவும் கொடுத்துருவேன். புடிச்சு பண்ணி அதுக்கு நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? மனசுல வச்சுக்கோ. அடே அவர் யாரு எப்படி இருப்பாரு தெரியுமா? சொல்லு. அப்படி ஒரு ஆளு. அப்படியே அத்தி. எப்பயுமே அழகாவே தான் இருப்பாரு. நெசுமாவா? வயசே ஆகாது. ஏம்மா? இதுதான் வருவேன் இருங்க. ஆமாடி 6 வச்சிருக்காரு. 6 வச்சிருக்காருன்னு கேட்டாரு. 6 வீடு வச்சிருக்காரு. 6 வீடா? ஒரு வீடு ஏம்மா ஏம்மா என் பேர்ல ஒண்ணு எழுதிருக்காமா? அப்படின்னு ஆசை தோசை அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏம்மா? ஏண்டி 6 வீடுல சும்மாவா? உங்களை ஒரு பாருங்கம்மா. வீடு அடி, இன்னொரு வீடு வாதாடியா? சாரி மேடம். சொன்ன சொன்னாங்க கண்ணாடி. என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? என்னம்மா? கையிலே ஆயுதம் தாங்கி இருக்கா. ஆத்தடி. கூடவே ஒரு மயில் இருக்கும், அருகில் ஒரு சேவல் இருக்கும், அதற்கு பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்கும், வேற ஒரு யானை இருக்கும். ஏன் நீ சிரிக்கிற? இது யாரு பெருமையாரு? விருதுநகர் பொறுப்பாக்கிற மாதிரியே போயிட்டு. அந்த அதே சரி, யாரு யாரு எனக்கு தெரியல. அந்த முக்குல போட்டு சாலா கூட எழுதா போடல. எழுதுறது பிடிக்கல. இந்த கடையே தெரியாது, ஏதோ கடை பேர் சொல்றாங்க. சரி இருக்கட்டும். எனக்கு வர போற மாப்பிள்ளை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எப்படி சொல்லுங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். எப்படி இருக்கணும்? நான் பிடிக்கும் மாப்பிள்ளை நாடறிஞ்சே மெல்ல அப்புறம் நான் போடுற கொட்டுக்குள்ளே பட்டு வாழ வீட்டுக்குள்ள நான் கைவட்டி வளர்த்தி நின்றுடா நிக்காமிட்டோய் பிடிக்கும் மாப்பிள்ளை நாடறிஞ்சே மெல்ல நான் போடுற கொட்டுக்குள்ளே ஓடா வாழ வீட்டுக்குள்ள
எதுக்கு தெரியுமா? தெரியலையம்மா. படுத்து தூங்குறதுக்குடி. அம்மா தண்ணி ஒழுங்குற மாதிரி யார் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? மாமா எதுக்குடா? அதுல மட்டும் அவர் ஒழுங்கா இல்ல. நமக்காக அது எதுக்கு இருக்கணும்? இல்ல அவரு ஒரு இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும். அவர் என்ன அடிமையா? அதெல்லாம் கிடையாது. என்னுடைய அன்புக்கு அடிமையாக ஒரு மாப்பிள்ளை வந்து விட்டார். அதனால மாப்பிள்ளை வந்துருக்காரு. வரவே ரெண்டு நாள் நான் பார்த்துக் தாங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு பயமும் இல்லை. பயமே முன்காவலாக நான் கூட நீங்களே பயப்பட. எனக்கு மத்த யார் நினைச்சு பயமா உண்மையை நினைச்சாலும் பயமா இருக்கு. தாங்கள் கவலை விடுக்கலாம். ஏமா இப்பவே அண்ணே வரணும். அண்ணி போனா தான் எனக்கு அண்ணே இப்பவே வரணும். வர முடியாது. பயப்படாதீர்கள். அந்நியர்கள் வந்தால் நான் கண்ணி வழி வைத்து காலி வழி விடுவேன். அவ்வளவுதான் அந்த அந்நியர்களோட. அதனால ஆள்